அந்த மாதிரி என் கூட ரொம்ப க்ளோஸுங்க ரம்யாக்கா, ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அப்புறம் பிக் பாஸில் கூட இப்போ சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில், நான் காஃபி மட்டும் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு. உண்மைதான், காஃபி மட்டும் இருந்தாலுமே போதும் அவங்களுக்கு, மித்தபடி ஃபுட் எதுவுமே வேண்டாம். அப்புறம் யாராவது சின்னதாக ஏதோ விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க சோறு. அப்புறம் நான் தான் சமைச்சு கொண்டு போய் கொடுப்பேன். இப்போ அவங்க பிக் பாஸ்குள்ளே இருக்கிறாங்கங்கும்போது நேரில் இல்லாமல் போயிட்டாங்க, அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் ஒரு இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம கூடயே இருந்து நம்ம கூடயே சாப்பிட்டு அவங்க பிக் பாஸ்குள்ளே போகிறாங்கங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்த மாதிரியே தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்களா, இல்லை வேற மாதிரி ஒரு ரம்யாவா உள்ளே இருக்காங்களா? எனக்கு தெரியல, அந்த மாதிரி என் கூட இருந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அப்பப்போ அவங்க கோவப்படுறாங்க. அது கூட பார்த்தோம், இந்த திவாகர் கூட சண்டையெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு திவாகர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது போய் ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதாங்க. சண்டை போட்டுட்டாங்க அவங்க, ஏதோ பேசி வாய் தகராறுல ஏதோ சண்டை ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அவங்க திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு சாரி கேட்டாங்க, அப்போவே நைட்டு சாரி கேட்டாங்க, தெரியாமல் பேசிட்டேன். அவங்க ரம்யாக்கா எப்பயுமே அப்படி தான், ஒரு டைம் தப்பு ஏதாவது நம்ம எதர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வார்த்தைகள் விட்டுட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரம் கழித்து யோசிப்பாங்க, யோசித்து சாரி கேட்டுருவாங்க.